வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் இன்று சிந்திப்பதற்கு உள்ள தலைப்பு, எது துறவு, அதுவும் எது முறையான துறவு அப்படின்னு நம்ம சிந்திக்க போறோம். துறவு என்பது துறவறம் என்ற சொல்லினுடைய சுருக்கம். துறவறம் அப்படின்றத துறவு நம்ம சுருக்கமா சொல்றோம், அவ்வளவுதாங்க. துறவறம் என்பது துறவு பிளஸ் அறம் என்று சொல்லப்படுகிறது. ஆக துறவறம் என்ற வார்த்தையில் அறம் என்ற சொல் வருவதால், அறம் என்ற சொல் இருப்பதால், துறவு வாழ்க்கையை வாழ்பவர்கள் அறநெறிப்படி வாழ வேண்டும், அறநெறி கருத்துக்களை பின்பற்றி நடத்த வேண்டும் என்பது அர்த்தமாகும். சரிங்க. மகரிஷி அவர்கள் துறவறம் என்றால் என்ன என்பதற்கு பல டெஃபினிஷன்ஸ், பல அறைகள் கொடுத்திருக்கிறார். என்னன்னு பார்க்கலாங்க. முதலாவதாக, தீது அகற்றும் அறம் புரிதல் அப்படின்னு பாடல சொல்றார். தீது அகற்றும் அறம் புரிதல். அதாவது எப்பொழுதும் 24 மணி நேரமோ 365 நாட்களோ நாம பிறருக்கு தீமை செய்யாது இருப்போமாயின் அதுதான் அறநெறி வாழ்க்கை. அப்படி அறநெறி வாழ்க்கை நடத்தினாதான் அதுவே துறவற வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. சரி. ரெண்டாவது, மற்றொரு பாடல்ல என்ன சொல்றாருன்னா, இல்லற வாழ்வுல இருக்கிறவங்க உடல் உயிர் தத்துவத்தை உணர்தல் வேண்டும் அப்படின்றார். அதாவது என்ன சொல்ல வர்றார் சுவாமிஜி? உடல்னா என்ன? அது நமக்கு தெரியும், காயக்கல்ப தத்துவது. உடல்னா பஞ்சபூத தத்துவனானது, செல்களால் ஆனது, அணுக்களால் ஆனது. உயிர் என்றால் என்ன? அதுவும் நமக்கு தெரியும், வினினுடைய ஃப்ராக்ஷனல் பார்ட்டிகல்ஸ். அப்ப உடல் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன என்பதை நாம் உணர்தல் வேண்டும். அப்படி உணர்ந்துதான் இல்லறத்தை நடத்த வேண்டும் அப்படின்னு அவர் வலியுறுத்துறார் மகரிஷி. அப்படி நடத்துறது தான் இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவு வாழ்க்கை வாழ்தல் அப்படி சுவாமிஜி டெஃபினிஷன் கொடுக்கிறார். உடல் உயிர் தத்துவத்தை யார் உணர்தல் வேண்டும்? இல்லறத்துல இருக்கிறவங்க உணரணும். துறவு வாழ்க்கையை பத்தி பிறகு நம்ம பேசலாம். இல்லறத்துல இருக்கிறவங்க உணரணும். அது உணர்ந்து வாழ்க்கை நடத்துறது தான் இல்லறத்தில் இருந்து கொண்டே நாம துறவு வாழ்க்கை வாழ்வதாக பொருள். அப்ப அதை தெரிந்தாதான், அந்த உடல் உயிர் தெரிந்தாதான் நாம அறநெறிப்படி வாழ்க வேண்டும். அறநெறி இருந்தாதான் நமக்கு இறை உணர்வு வரும். அதனால அறநெறிப்படி நாம வாழ முடியும் அப்படின்றார். மூன்றாவதாக, மற்றொரு பாடலில் 570வது பாடல்ல, போட்டி, பிணக்கு, பகை, போர், நோய்கள் அற, அறிவை ஊட்டும் அருள் நெறியை துறவு. அடுத்த டெபினிஷன் பாருங்க. முதல்ல என்ன சொல்லிட்டாரு? தீது அகற்றும், தீமை அகற்றக்கூடிய, பிறருக்கு தீமை செய்யாம இருக்கக்கூடியதுதான் அறம், அதுதான் துறவரம்ன்றார். ரெண்டாவது என்ன சொல்றாரு? உடல் உயிர் தத்துவம், அது இல்லறத்துல இருக்கிறவங்க கூட அதை ஃபாலோ பண்ணணும்ன்றார். மூன்றாவது, அருள் நெறியை துறம். எது அருள் நெறியை துறம் என்று இந்த பாடல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? போட்டி, பிணக்கு, பகை, போர், நோய். அப்ப போட்டினா என்ன? பிறருடன் போட்டி போடக்கூடாது. இல்லறத்துல இருந்தா கூட சில பேர் போட்டி போட்டுட்டு வேலை பண்ணுவாங்க, போட்டி போட்டுட்டு சாமான் வாங்குவாங்க. அந்த மாதிரிலாம் சில பேர் அவங்க பண்றாங்க, நாமும் பண்ணணும் போட்டி போடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம பிறருடன் போட்டி போடக்கூடாது. பிணக்கு, கருத்து வேறுபாடு வரக்கூடாது. கருத்து வேறுபாடு இல்லாம நாம இல்லறத்துல இருக்கிறோம். பகை, யார்கிட்டயுமே சண்டை போடக்கூடாது, யாரிடமே பகைமை பாராட்டக்கூடாது. போர், அதாவது சண்டைன்னா எல்லாரும் உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கையில நம்ம சண்டை போடுறோம். அந்த மாதிரி உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கையில நம்ம யாரோடமே சண்டை போடக்கூடாது. அப்புறம் நோயின்றி நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அப்படி அந்த மாதிரி போட்டி இருக்கக்கூடாது, பிணக்கு இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது. போரின்றி நோய் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மனிதர்கள் எப்பொழுதுமே நாம் சமுதாய சொத்தாக நினைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் சமுதாய சொத்தாக நாம் நம்மை கருதி கொள்ள வேண்டும்.
ஏன் நம்ம சமுதாய சொத்தா எல்லாமே நாம சமுதாயத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கப் பெறுகின்றன. அரிசி 1 கிலோ வாங்குறோமா, அதுவும் சமுதாய மக்கள்லேருந்து தான் வருது. ட்ரெஸ் வாங்குறோமா, அதுவும் சமுதாய மக்கள்லேருந்து. அப்ப அத்தன பேருமே என்ன செய்யணும்? நாம எல்லாருமே ஏன்னா தனி மரம் தோப்பாகாது. அதனால சமுதாய சொத்தாக நாம் நினைத்து வாழ வேண்டும். இல்லறத்தில் இருப்பவர்கள் சமுதாய சொத்தாக நினைத்து வாழ ஏன் சமுதாய சொத்தாக இருக்கணும்? ஏன் நம்ம சமுதாய சொத்தாக நினைத்துக் கொள்ள வேண்டும்? அப்படி இருந்தோமானால், அப்படி ஒரு வாழ்க்கை நாம் நடத்தினோமானால், நாமும் உயரலாம், சமுதாயத்தையும் உயர வைக்கலாம். அதுதான் பாயிண்ட். நாமும் உயர்ந்து கொள்ளலாம். உயர்ந்து கொள்ளலாம்னா நாம ரோல் மாடலா இருக்கிறது. சமுதாயத்தையும் உயர்த்திக்கலாம். அப்ப சமுதாயத்தை உயர்த்துவதற்கு என்னென்ன கடமைகள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமுதாய மக்களிடம் அறநெறிப்படி வாழ வழிமுறைகள் நாம் சொல்லித் தர வேண்டும். அப்ப நாம ரோல் மாடலா இருந்தா தான், அறநெறிப்படி நாம அறநெறிப்படி வாழ்க்கைய வாழ்ந்தா தான், நாம என்ன சமுதாய மக்கள்ட்ட அறநெறிப்படி வாழணும், எப்படி வாழணும் அப்படின்ற கடமையை திறம்பட நம்ம செய்ய முடியும். ஆக, சமுதாயத்தை வழி நடத்துவதற்காக நாமும் ஒரு சமுதாய சொத்தாக நினைத்துக் கொண்டு, நாமும் அறநெறிப்படி ரோல் மாடலாக இருக்க வேண்டும். அந்த காலத்துலங்க, இதத்தான் என்ன சொல்றாங்க, சான்றோர்கள், ஆன்றோர்கள், வள்ளலார், ஆதிசங்கரர், புத்தர், பாரதியார் போன்றவர்கள் உலக மக்களை, அதாவது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உலக மக்களை அறநெறிப்படி எப்படி வாழ்வது என்பதை அவர்கள் வழிகாட்டியாக இருந்து அவர்கள் சொல்லிக் கொடுத்தனர். அதுபோல இல்வாழ்வில் இருந்து கொண்டே நாமும் உயர்ந்து சமுதாயத்தையும் உயர்த்துவதுதான் குரு மகான் அவர்கள் அந்த பாடலில் அருள் நெறி துறவு அப்படின்ற வார்த்தையை போடுறார். அருள் நெறி துறவு. அப்ப அந்த அருள் நெறி துறவு படி நாம் இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்தோமானால் இதுதான் முறையான துறவு எனப்படும். அப்ப எது முறையில்லாத துறவுன்றது பின்னாடி பார்க்கலாம். அருள் நெறி துறவுனா என்ன? நாம சமுதாய சொத்த நினைச்சுக்கணும். நாமும் உயரணும், சமுதாய மக்களத்தை உயர்த்த வேண்டும். ஆக, துறவு என்பது இல்லற வாழ்வில் இருந்து கொண்டே துறவு கொள்வதுதான். இதைத்தான் அருள் நெறி துறவு அப்படின்னு சுவாமிஜி சொல்றார். அப்ப இதுதான் முறையான துறவு என்றும் சொல்லப்படுகிறது. சரிங்க. இல்வாழ்வில இருந்து கொண்டு எப்படிங்க துறவு வாழ்க்கை வாழுது? அது சாத்தியமா? அது முடியுமா? அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, 2 எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதுவும் சுவாமிஜி சொன்ன எக்ஸாம்பிள் தான். நம்ம ராத்திரி படுக்கிறோம். படுக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? தலகாணி அத வைத்துக்கொண்டு படுக்கிறோம். அப்புறம் மறுநாள் காலையில எழுந்திரிக்கிறோம். நாம நெனச்சுக்கிறோம், அப்பா இந்த தலகாணி படுத்துல ரொம்ப சுகமா தூங்குறோம். ரொம்ப டீப் ஸ்லீப் இந்த தலகாணி நமக்கு தூங்குறதுக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கு. அப்படின்னு தலகாணிய நம்ம பகல் நேரத்துல அத அப்படியே நம்ம தோள் மேலயோ, அத அப்படியே கட்டிக்கொண்டோ நம்ம இருக்கிறதில்ல. அப்படியே விட்டுறோம். ராத்திரி தூங்குறோம், நல்லா தூங்குறோம், அவ்வளவுதான். அத அப்படியே பெட்லயோ, பாயிலயோ விட்டுறோம் நம்ம. இல்லைங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் கொதிக்கும் பால். அடுப்புல பால் கொதிச்சுக்கிட்டே இருக்கு. அத இறக்கறதுக்கு எது வேணும்? பிடி துணி வேணும். அப்ப அந்த பிடி துணி பால இறக்கறதுக்கு மட்டும் தான் தேவைப்படுது. அப்ப அது இறக்கறதுக்கு தேவைப்படுது. அந்த அடுப்புல இருந்து. அப்ப அந்த மாரி இருக்கும்போது அத இப்படி ஆஹா! நமக்கு கை சுடாம பால அழகா இறக்கிட்டோம். அந்த பால் அழகா இறக்கறதுக்கு இந்த துணி தான் உதவுது. அதனால இந்த துணிய நம்ம கையிலேயே வச்சுக்கலாம். இல்ல அதுல தோள்லயே போட்டுக்கலாம். அப்படி நம்ம செய்றோமா? செய்யல. இதுதாங்க துறவு. அதாவது என்னன்னா, தேவைப்படும்பொழுது நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அத பத்தி நினைக்கவே கூடாது. அந்த ஒரு விழிப்புணர்வு இது எக்ஸாம்பிள். இது டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள். அந்த விழிப்பு நிலை, அந்த விழிப்பு உணர்வு நமக்கு எல்லாவற்றிலும் இல்லற வாழ்க்கை வேண்டும். அதாவது அப்படின்னா என்ன? செல்வம் ஈட்டலாம். நம்ம நல்லா நெறைய பணம் சம்பாதிக்கலாம். தப்பே கிடையாது. பொருட்களை அனுபவிக்கலாம். உலகியல் வாழ்வை நடத்தலாம். ஆனா, மனம் அதில் ஒட்டக்கூடாது. ஆஹா! அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொருள் நமக்கு நல்லா இருக்கு. இதே பொருள வாங்கி வாங்கி சேர்க்கலாம். ரொம்ப வசதியா இருக்கு. அப்படின்னு அப்படின்னு இல்லாம, அது எல்லாமே நம்ம அனுபவிக்கலாம். ஆனா மனமானது அதுல ஒட்டவே கூடாது. இதுதாங்க உண்மையான துறவு. இதுதாங்க முறையான துறவு அப்படின்னு சுவாமிஜி சொல்றார். அப்ப இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? குரு மகானினுடைய வரையறைகள் மூலமாகவும், பாடலில் சொல்லப்பட்ட கருத்துக்களின் மூலமாகவும்
தெரிந்து கொள்வது என்னன்னு கேட்டீங்கன்னா, துறவு என்பது வீட்டை துறந்து உற்றார் உறவினர்களை விட்டுவிட்டு காட்டிற்கு செல்வது என்பது துறவு இல்லை அப்படின்ட்டார். திடீர்னு நமக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, ஒரே சிக்கலா இருக்கு. நம்ம வந்து காட்டுக்கு போய் துறவு எய்தலாம், காட்டுக்கு போய் துறவு வாழ்க்கை நடத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வீட்ட விட்டுறது, உற்றார் சொந்தக்காரங்களை எல்லாம் விட்டுறது, உடனே போய் காட்டிற்கு சென்று உட்கார்ந்து கொள்வது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க நெறைய பேர். ஆனால் அது துறவு இல்லை அப்படின்னு அப்படின்னு சுவாமிஜி சொல்றார். அப்ப துறவுனா என்னன்னு சில பேருக்கு தெரியல. அதனால தெரியாம என்ன பண்றாங்க, அந்த சில பேரு வீட்ட விட்டு காட்டிற்கு போயிடுறாங்க. அப்ப காட்டுக்கு போன பிறகு ஏன்னா அவங்களுக்கு மனப்பக்குவம் அடையல. ஏதோ ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளத்திலேருந்து ஒரு வே ஆஃப் எஸ்கேபிசம் ஒரு தப்பிக்கணுன்ற எண்ணத்தோட ஓடிடுறாங்க. அப்ப அங்க ஓடி அந்த காட்டுல இருக்கும்போது என்ன நினைப்பாங்க? குடும்பத்த பத்தி தான் நெனப்பு இருக்கும். அதே எண்ணம் தான் நினைவுல இருக்கும். சரி, காட்டுல இருக்கலான்னு வந்தோம். காடு நமக்கு சரிப்பட்டு வரல. வீட்டுக்கே போயிடலாம். தப்பான முடிவு எடுத்துட்டோம். வீட்டுக்கே போயிடலானாலும் அதுவும் முடியாது. ஏன்னா, வீட்ல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? அவர் தான் துறவி ஆயிட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. காட்டுக்கு போனவங்க துறவி ஆயிட்டாங்கன்னு நெனச்சுப்பாங்க. இப்படி அவர் ஒரு டைலமால இருக்காருன்னு தெரியாது. துறவி ஆயிட்டாரு அப்படின்னு நெனச்சு வீட்ல சேர்த்துக்க மாட்டாங்க. அப்ப அது மட்டும் இல்லாம, அவருக்குன்னு இருந்த பொருட்கள், உடைமைகள் எல்லாத்தையுமே பிறர் பங்கிட்டுக் கொண்டிருப்பார்கள். அப்ப அந்த மாரி பங்கிட்டுக் கொண்டிருக்கிறதுனால, அந்த துறவு என்று நினைத்துக் கொண்டு காட்டுக்குச் சென்றவர்கள், காட்டிலும் அவர்களால் இருக்க முடியவில்லை. வீட்டிற்கும் போக முடியவில்லை. இப்படிப்பட்ட துறவை அழகான வார்த்தை சுவாமிஜி குடுக்கிறாரு. அறிவின் மயக்கம் என்றார். இது வந்து ஒரு மயக்கம்னா மாயை. அறிவின் மயக்கம். இந்த மாதிரியாக மயக்கம் என்ற இருளில் துறவு கொள்வதால், இருளில் வாழும் துறவு அப்படின்னு சொல்றார் மகரிஷி. இத வந்து இருள்ல வாழக்கூடிய துறவு. இது துறவே கிடையாது அப்படின்னு சொல்றார். அப்புறம் அடுத்ததாங்க, துறவு என்பது அருள் துறையின் உள் நாடி. அடுத்த டெஃபினிஷன் குடுக்கிறார். அருள் துறையின் உள் நாடி. அப்படின்னா என்னன்னு பார்ப்பாங்க. சிந்திக்கிறாங்க. அருள் துறையின் உள்நாடினா, வெறுத்து உத ஒதுக்குவது, வெறுத்து அதை விட்டு நீங்குவது துறவு இல்லை. இப்ப காட்டுக்கு போறாங்கல்ல, இந்த வீடே வேண்டாம். இந்த ஜனங்களே வேண்டாம். நம்ம ஓடிடலாம். அப்பதான் நம்ம அருமை தெரியும். அப்படின்னு நினைச்சிட்டு சில பேர் போயிடுறாங்க. அப்ப அந்த மாரி இந்த வெறுத்து ஒதுக்குவது, வெறுத்து நீங்குவது துறவு இல்லை அப்படின்றாங்க. ஆக, இல்லற வாழ்வில் இருந்து கொண்டே உறவினர்களை புரிந்து சரியாக கணக்கிட்டு யார் யாரு எப்படி ஏன்னா சொல்றாருல சுவாமிஜி அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் அவங்களை அப்படியே ஏத்துக்கிறோம்னு இல்வாழ்வில் இருந்து கொண்டு உறவினர்களை புரிந்து சரியாக கணக்கிட்டு அனுபோகம் கொள்ளும் மனநிலை தான் தரும். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இல்லற வாழ்வில இருந்து கொண்டு மனம் ஒட்டாமல் துறவு வாழ்க்கை வாழ்வதுதான் துறவு. இதுதாங்க அருள் துறையின் உள் நாடி அப்படின்னு சுவாமிஜி சொல்றார். இதுதாங்க முறையான துறவு. ஆக முதல்ல சொன்னது போல வீடு, கார், பங்களா எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். ஆனா மனம் அதுல ஒட்டக்கூடாது. அதுதாங்க துறவு. அப்ப துறவு என்பது மனதிற்குத்தான். மற்றபடி வேற எதுக்குமே இல்ல. இன்ப துன்பங்களில் சிக்கிக் கொள்ளாத ஒரு மனநிலை தான் துறவு. ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்துட்டா இன்ப வாழ்க்கையும் இன்ப நிலையும் வரும், சிக்கலும் வரும், துன்பமும் வரும். எதிலையும் மனம் வந்து சிக்கக்கூடாது. அதுதாங்க துறவு. ஆக இந்த மனதளவு துறவு என்பது பற்றற்ற மனதில் பற்றற்ற துறவு என்பதுதான் என முறையான துறவு அப்படின்னு சொல்ல. சரிங்க, இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். எப்படி பற்றற்ற துறவா நம்ம வாழ்க்கை வாழ முடியும் இல்லற வாழ்வுல? அப்ப அது என்ன ஒரு உதாரணம் சொல்லலாங்க. தாமரை இலை தண்ணீர் போல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தாமரை எடுத்துக்கோங்களேன். நம்ம எல்லாரும் தாமரை பார்த்திருக்கோம். அத வந்து தண்ணீரை ஆதாரமாக கொண்டு தண்ணீர்ல தான் அது வந்து ஆதாரமா கொண்டு வாழுது. அது தண்ணீர்ல தான் வளருது. ஆனா, அந்த தண்ணீரை வந்து தன்னுடைய இலை மேல் ஒட்டுவதற்கு தாமரை விடாது. இலையில ஒட்டவே ஒட்டாது. அப்ப அந்த மாதிரியாக இல்லற வாழ்வு நாம் வாழ்ந்தாலும் பந்த பாசங்கள் நம்மை பற்ற விடாமல் வாழ்வதுதான் துறவு. இதுதாங்க முறையான துறவு. தாமரை இலை தண்ணீர் போலதான்
நாம வாழ்க்கையை வாழ வேண்டும். எந்த பந்தம் பாசமெல்லாம் அளவு முறை மீறி நாம இருந்தோமானா, நமக்கு வாழ்க்கை துன்பம் தான். அது துறவு வாழ்க்கையே இல்ல. இப்ப எப்படி மகாபாரத துரியோதனன் மீது அவருடைய தந்தையானது பந்தம் பாசம் வைக்கிறதுனால அந்த கௌரவர்களே அழிந்தார்கள். அதனால அந்த பந்த பாசங்கள் ஒட்டாத உறவு என்பது தாமரை இலை தண்ணீர் போல. அடுத்ததுங்க தாயுமானவர் சொல்றாருங்க. அவரு பாட்டுல சொல்றாரு, "பற்றது நீரில் படர் தாமரை போல சுற்றத்தாரை நீக்கி மனம் தூரம் நிற்பது எக்காலம்." நல்ல அழகான ஒரு பாட்டு. அதாவது படர்தாமரை போல சுற்றத்தாரை நீக்கி மனம் தூரம் நிற்பது எக்காலம் என்று பாடல். இன்னொரு உதாரணமும் சொல்லலாங்க. புளியம் பழமும் அதன் ஓடு போல அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது என்ன, புளியம்பழத்தை எடுத்துக்கோங்களேன். அது அதுல அது ஓட்டோட ஒட்டுறதே கிடையாது. நல்ல பழுத்த பழம். அப்படி நம்ம அந்த ஆட்டுனா கூட அந்த ஓடு அந்த உள்ள இருக்கிற பழம் ஆடுறது நம்ம காதுல விழும். ஓட்டுடன் ஒட்டுவதே இல்லை. அதுபோல சுற்றத்தாருடன் மனிதன் வாழ்ந்தாலும் பந்த பாசங்கள்ல அவர்களுடன் ஒட்டாமல் வாழ வேண்டும். அதுபோல மனித மனம் பக்குவப்பட்டு பழுத்து விட்டால் வாழ்க்கையில் மனம் ஒட்டாது. இவையெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, இல்வாழ்க்கையில மனம் எதிலையுமே ஒட்டாமல் வாழ்வதுதான், வாழ்க்கையை வாழ்வதுதான் அது துறவான வாழ்க்கை. அதுவும் முறையான வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. இததாங்க தாவோயிசம் அப்படின்ற ஒரு மதம் இருக்குங்க. அதுல ஒரு குரு இருக்காரு. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அதாவது காட்டுல போயி மரத்தடியில அமர்ந்து கொண்டு இருப்பது துறவு இல்ல. அங்க போய் உட்கார்ந்துகிட்டு சமய நூல்களை ஓதுதல் அதுவும் துறவல்ல. சடைமுடி தரித்துக் கொண்டு காவி உடை உடுத்திக் கொண்டு அது துறவி என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறார்களே பலர், அதுவும் துறவு அல்ல அப்படின்னு அந்த தாவோயிசம் சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி இல்லாம நம்ம இல்வாழ்வில் இருந்து கொண்டே அது வாழ்வதுதான் முறையான துறவு. சரிங்க. இல்லற வாழ்வில் இருந்து கொண்டு துறவு வாழ்க்கை வாழ்வது முதல்ல சொன்ன மாதிரி என்னன்னா, அத நல்ல கவனத்துல வச்சுக்கணுங்க. செல்வத்தை ஈட்டலாம், பொருட்களை அனுபவிக்கலாம், எது வேணாலும் அனுபவிக்கலாம். ஆனா மனம் அதுல ஒட்டக்கூடாது. ஒட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது தரவு இல்ல. நம்ம அதிலேயே அந்த ஐம்புலன் வாழ்க்கையிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆகா இந்த பொருள் நல்லா இருக்கு, இன்னும் கூட 2 வாங்குறோம். ஆகா இந்த உணவு சுவையா இருக்கு, நிறைய சாப்பிடணும். இதே ஸ்வீட்டு, இதே காரம் நம்ம வாங்கி வாங்கி சாப்பிடணும். அப்படின்னு நமக்கு அப்படியே போயிடும் நம்ம வாழ்க்கை. அப்ப அது துறவு இல்ல. தேவைக்கு நம்ம பசிக்குதா சாப்பாடு. தேவைக்கு நம்ம அனுபவிக்கிறோம். எதை வேணாலும் அனுபவிக்கலாம். காரு, பங்களா எதை வேணாலும் தேவைக்கு அனுபவிக்கலாம். ஆனா மனமானது அது ஒட்டிக்கொள்ளக் கூடாது. ஆக பொருட்களை அனுபவிக்கும்போது விழிப்புணர்வு இருத்தல் வேண்டும். இதுதாங்க முறையான துறவு, உண்மையான துறவு. இதுதாங்க உயர்ந்த துறவு. இதுல மகரிஷி நிகழ்வு ஒண்ணு இருக்குங்க. அத ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மகரிஷியோட கொள்கையில ஒரு தம்பதியர் இருந்தாங்க. கணவன், மனைவி. மனைவி என்ன சொல்றாங்கன்னா, என் கணவர் எப்ப பார்த்தாலும் நான் வீட்ட விட்டு போறேன், துறவு கொள்ள போறேன், காட்டுக்கு போறேன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எனக்கு மனசு ரொம்ப ஊண்டிங்கா இருக்கு. நீங்க தான் சாமி எடுத்து சொல்லணும்னு அப்படியே வேண்டி கேட்டுக்கிறாங்க. அப்ப சுவாமிஜி என்ன பண்றாரு, சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு, அப்ப அந்த கணவரிடம், நீங்க வீட்ட விட்டு துறவு வாழ்க்கை வாழ போறீங்களாமே அப்படியான்னு ஆமாங்க சாமிஜின்னு அந்த அவர் கணவனா இருக்கிறவர் சொல்றார். ரொம்ப நல்லதுதான். எனக்கு கூட அந்த எண்ணம் இருக்குது. நானும் உங்களோட வரேன். 2 பேருமா போகலாமா? அப்படின்னு அந்த வந்த ஆளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆகா! நம்மோட சாமிஜி வராரே! அப்படின்ட்டு. அதுக்கு ஓ சாமி போயிடலாங்க சாமி. என்னைக்குன்னு சொல்லுங்க 2 பேரும் போயிடலான்னு அவர் சந்தோஷமா சொல்றார். ஆனா மெதுவா சொல்லுவார் மகரிஷி. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. அதுதான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நமக்கு எங்க போனாலும் ஒரு பசி ஒண்ணு வருது. பசி எடுக்குது. அப்ப நாம வீட்ல என்ன பண்றோம்? நல்ல சுதந்திரமா, அதிகாரமா டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துட்டு, இன்னைக்கு இந்த சமையல் தான் வேணும். இன்னைக்கு இந்த சாப்பாடு தான் வேணும். அப்படின்னு மனைவி பரிமாற, நல்ல வசதியா நம்ம சாப்பிட்டுட்டு பசிய ஆற்றிக் கொள்கிறோம். இல்லைங்களா? அந்த மாரி யாருங்க காட்டுல குடுப்பாங்க? ஒண்ணுமே குடுக்க மாட்டாங்கல்ல. யாருமே இந்த மாரி சாப்பாடு நமக்கு 3 வேளையும் வேணும்ல. எப்படி கிடைக்கும் சாப்பாடு? அப்படின்னு ஒரு கேள்விய குடுக்குறார். உடனே அந்த ஆள் கப்சிப்பு. சரிங்க சாமிஜி நான் வீட்டுக்கே போறேன். அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டார். அந்த மனைவிய அவங்க தேங்க் பண்ணி, என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த வார்த்தை இப்ப சொல்றதே இல்ல. அப்படின்னு சொன்னாங்களாம். எதுக்கு சொல்ல வரோம்னா,
அதாவது காட்டிற்கு செல்வது துறவு அல்ல. இல்லற வாழ்வில் பற்றற்று இருப்பது, மனம் ஒட்டாமல் இருப்பது, அதுதான் உண்மையான உறவு, அதுதான் உயர்ந்த துறவு, அதுதான் முறையான உறவு, முறையான துறவு அப்படின்னு அதத்தாங்க வள்ளுவர் என்ன சொல்றாரு, பற்றுக பற்றற்றால் அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு. எதை பற்றி கொள்ளணும்? இறைநிலையை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். பொருட்களை பற்று, அதாவது அதனுடைய குரலினுடைய பொருள். பொருட்களை பற்றி கொள்ளக்கூடாது. ஐம்புலன் மூலமா வாழ்க்கை நடத்துவது பற்று. அது நமக்கு தேவையே இல்லை. இறைநிலையை தான் நம்ம பற்றி கொள்ள வேண்டும். இதுக்கு அழகான நல்ல விளக்கம் இந்த குறளுக்கு திருக்குறள் உட்பொருள் விளக்கத்துல சுவாமிஜி கொடுத்திருக்காருங்க. அப்ப அந்த மாதிரியாக வள்ளுவர் பற்றுக பற்றற்றால் அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. நீங்க இறைநிலையை பிடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல மகர்ஷி கால்களை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, வேற எதிரையுமே நமக்கு பற்று வராது. அப்ப அந்த மாதிரி தாங்க அது முறையான துறவு. ஆக முறையான துறவு என்பது சமுதாய மக்களுக்கு நல்லது செய்தல். முறையான துறவு அருள் நெறி துறவு. முறையான துறவு அருள் துறையின் உள் நாடி. முறையான துறவு இன்ப துன்பங்களில் சிக்கிக் கொள்ளாத மனம். முறையான துறவு பற்றற்று இருத்தல் அப்படின்னு சுவாமிஜி இத்தனை டெஃபினிஷன்ஸ் கொடுத்து விளக்குறார். சரி, அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு பாடல் 572வது பாடல்ல முறையான துறவு என்ற தலைப்புல ஒரு பாட்டு எழுதியிருக்கார். என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்ச உலகியலோடு ஒழுகி இல்லறம் ஆற்றி பெற்ற அறிவின் உயர்வே பெரும் துறவு. உலகியலோட ஒழுகி உலகியல் வாழ்க்கையில இருக்கணும் நம்ம. அதத்தான் அவர் அழுத்தம் திருத்தமா சொல்றார். இல்லறம் ஆற்றி, அத அறிவின் அந்த இல்லறத்துல இருந்து கொண்டு உலக வாழ்க்கையில ஒழுகி அதன் பழகினா அதன்படி நடந்து கொண்டு அறிவின் நம்ம அறிவை உயர்த்தி கொள்ள வேண்டும். அதுதான் பெரும் துறவு. மற்ற வழினா காட்டுல போய் துறவு கொள்ளுதல். முற்றாத காய்தனை மூடி வைத்தே கனிய பெற்றது போலாகும் பிழை. அதுக்கு அழகா ஊமை. எப்போதுமே அவர் ஊமைகளை சிறந்துதான் பாட்டு பாடுவார். நிறைய பாடல் நம்ம படிச்சு பார்த்தா நிறைய ஊமைகள் இருக்கும். என்ன சொல்றாரு? முற்றாத காய்தனை, ஒரு காய் இருக்குங்க, அந்த காய் மாங்காய் எக்ஸாம்பிள் எடுத்துப்போங்க. அந்த மாங்காய் எக்ஸாம்பிள் எடுத்துனா அது காய் சாப்பிட்டா நல்லா இருக்காது இல்லைங்களா? அப்ப அந்த காய் என்ன பண்ணணும்? அதை அப்படியே பழுக்கணும். அப்ப அப்படியே மரத்துல விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா மாம்பழமா ஆயிடும். அப்ப அந்த மாம்பழத்தை எடுத்து நாம சாப்பிட்டா அது சாப்பிட்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதை விட்டுட்டு அந்த காயை பழுக்கவே விடாம அதனை பறிச்சு அதனை ஓரிடத்துல மூடி வச்சு செயற்கையாக பழுக்க வைத்தார். ஏன்னா இப்ப சொல்றாங்க எல்லாருமே கால்சியம் கார்பைடை வச்சு வியாபாரிகள்லாம் பழுக்க வைக்கிறாங்க, உடம்புக்கு நல்லது இல்ல அப்படின்னு போலீஸ் பிடிக்குது. ஆக செயற்கையாக பழுக்க வச்சா அந்த பழம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அது போலவே நாமும் உலகில் வாழ்க்கையில் ஒத்து உதவியோடு இருந்து நாம் என்ன செய்யணும்? துறவு மேற்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு காட்டிற்கு சென்று துறவு கொள்ளலாம் என்பது சரிப்பட்டு வராது. அதனால அப்படி அழுத்தம் திருத்தமாக முறையான துறவு என்பது வீட்டில் இருந்து கொண்டே இல்லற வாழ்க்கை நடத்தி கொண்டே மனம் அதில் ஒட்டாமல் மனம் அதில் பற்று கொள்ளாமல் இருப்பதுதான் முறையான துறவு அப்படின்னு அவர் டெஃபினிஷன் கொடுக்கிறார். ஆக அந்த மாதிரியாக முறையான துறவு எது உயர்ந்த துறவு என்பதை நாம் அறிந்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு அது மனம் பற்றாமல் இருப்பதுதான் முறையான துறவு என்பதை உணர்ந்து அதை உணர்ந்து கொண்டு நாம் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று கூறி நார்வே அன்பர்கள் அனைவருக்கும் மற்றவர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி வாழ்த்து கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பொறுத்தவரை கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு.